ஹலோ வீவர்ஸ். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பாட புத்தகத்தை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை முழுசா திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிஇஆர்டி வெளியிட்ட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமை பற்றி ஒரு சில கமெண்ட்ஸ் பாடங்கள் இருந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்ஸில் கரப்ஷனை பற்றி ஒரு பாடம் வந்து இருந்திருக்கு. இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்சிஇஆர்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாட புத்தகத்திலே வந்து இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமை பற்றி கரப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி போடும்போது மாணவர்களுக்கு வந்து தவறான இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் மேலே அவங்களோட கருத்துக்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறனால தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி வித்ரா, அதாவது இதெல்லாம் வந்து திருப்பி பெறப்பட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாட புத்தகங்களை திரும்பி பெற்றா மட்டும் போதாது, இதற்கு காரணமானவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது இந்திய சட்டத்தில் இப்போ ஊழல்கள் நிறையாவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன கேட்டால் அந்த பாடம் சரியானது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உன்னாவ் ரேப் கேஸ்ல முக்கிய குற்றவாளியான குல்தீப் சிங் செங்கார், இவர் ஒரு பிஜேபி லீடர். இவருக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு. சரி, இந்த குற்றங்கள் மட்டும் இல்லை, நிறைய குற்றங்கள் இதே மாதிரி இருக்கு. குற்றவாளிகள்லாம் வந்து ஈஸியா பெயில் கிடைச்சி இல்லைன்னா ரிலீஸும் ஆயிடுறாங்க. கடந்த வருடம் அலகாபாத் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட ஆடையை கலைக்கிறது மற்றும் மார்புகள்ல கை வைக்கிறது, இது வந்து அட்டெம்ப்ட் டு ரேப் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க அதை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி இதுவுமே வந்து அட்டெம்ப்ட் டு ரேப்பில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அலகாபாத் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்க்கெலாம் அதாவது குழந்தைகள் இல்லையா, இல்லை இவங்க வந்து என்ன நினைப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியுது? இது ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரணும்? இந்த மாதிரிலாம் நாட்டில் வந்து நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும்போது இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமில் கரப்ஷன் இல்லை, ஊழல் இல்லை, தவறுகள் நடக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி புக்கில் தவறான செய்தி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறக்காகவே சட்டங்கள் இப்பெல்லாம் செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த புக்கில் இருக்கிற ஆர்டிக்கல் ரொம்பவே சரியானது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.